எல்லாரும் ஒன்னா சேர்ந்து முருக பக்தர்கள்லாம் நாங்க ஒன்னா இருக்கோம் அப்படின்னு அரசாங்கத்துக்கு தெரிவிப்பதற்கான இந்த கூட்டம், இந்த மாநாடு. இதுல ஏதாவது பிரச்சனை இருக்கா? முருக பக்தர்கள் மாநாடு நடத்துறதுனால என்ன பிரச்சனை? யார் பிரச்சனை பண்ணுவாங்க? நாம ஒரு இடத்துல, நீங்க தமிழ்நாடு முழுக்க வச்சு பண்ணல, ஒரே இடத்துல எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு மாநாடு நடத்த போறோம். அங்க ஆன்மீக விஷயங்கள் மட்டும்தான் இருக்கும்னு மிக தெளிவாக ஆரம்பத்துல இருந்து நாங்க சொல்லிட்டு இருக்கோம். அந்த இடத்துல அரசியல் பேச போறது இல்லைங்கிறதையும் சொல்றோம். அதுல இதுக்கு மேல வேலை என்ன இருக்கு? எங்களை பொறுத்த வரைக்கும் என்னைக்கு இந்த யாரெல்லாம் இந்த மாதிரி விமர்சனங்களை சொல்லக்கூடியவர்கள் முருகனை பற்றி கேவலமாக பேசும் பொழுது ஏன் வாய் திறக்கலைங்கிறதா நம்முடைய கேள்வி. நாங்க முருக பக்தர்கள், நீங்களும் முருக பக்தர்கள் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. அப்ப நீங்க ஏன் இந்த கந்தசஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தும் போது ஏன் நடவடிக்கை எடுக்கல? ஏன் வேடிக்கை பார்த்தீங்க? ஏன் 1வது அமைச்சர் அவருக்கு விருது கொடுக்கும் போது வாய்மூடி மௌனியா இருந்தீங்க? அதுதான் நம்ம கேள்வி, எல்லாருக்குமான கேள்வி. அமைச்சர் சேகர்பாபு சொல்றாரு, இது சங்கிகள் மாநாடு, முருக பக்தர்கள் யாரும் கலந்துக்க மாட்டாங்க. இவர் முருக பக்தர் தானே, இவர் ஏன் அன்னைக்கு கேட்கல? இவர் HRNC அமைச்சர் தானே, ஏன் கேட்கல? சென்னிமலையே கல்வாரி மலைன்னு அறிவிக்கும் பொழுது ஏன் அந்த மாதிரி அறிவிக்க கூடாது, எப்படி சொல்லலாம் அப்படின்னு ஏன் இவர் பேசல? கண்டிச்சு ஒரு அறிக்கை கொடுத்திருக்கலாம்ல. நம்முடைய கந்தசஷ்டி கவசத்தை கேவலப்படுத்தும் பொழுது இது மாதிரி சொன்னவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுப்போம், கைது நடவடிக்கை இருக்கும் சொல்ல வேண்டியது தானே. அரசாங்கத்துக்கு எதிராக யாராவது ஒருத்தர் ஒரு பத்திரிகையாளர் ட்வீட் போட்டா கூட, அங்க நடக்கக்கூடிய ஊழல்கள் பற்றி யாராவது பத்திரிகையாளர்கள் சொன்னா கூட அவங்க மேல கைது நடவடிக்கை, இரவு நேரத்தில் போய் கைது பண்றது, இதெல்லாம் நடக்கும் பொழுது இந்த மாதிரி ஒருத்தன் கந்தசஷ்டி கவசத்தை தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களுடைய கடவுளாக இருக்கக்கூடிய முருக கடவுளை பற்றி கேவலமாக எழுதும் பொழுது, பேசும் பொழுது நடவடிக்கை இல்லாம வேடிக்கை பாக்குறீங்க. அப்ப யார் முருக பக்தர்? நீங்களா நானா? கேள்வி கேட்கிறேன். என்னுடைய கடவுளை இழிவுபடுத்தி பேசக்கூடாதுன்னு கேள்வி கேட்கிறேன். நான் முருக பக்தர். வேடிக்கை பார்க்கிறேன், நீங்கள் சொல்லிக் கொள்கிறீர்கள் முருக பக்தர், ஆனா செயல்ல இல்ல. இதுல தேர்தல் நெருக்கமே இல்லைங்க. நான் தான் சொன்னேன், ஒவ்வொரு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்துவோம். நான் இதே நம்ம நாட்டோட தேர்தல் சிஸ்டம் பாருங்க. போன ஆண்டு நடத்தியிருந்தா என்ன சொல்லிருப்பீங்க? மத்திய பாராளுமன்ற தேர்தல் இருக்கு, இந்த நேரத்தில் ஏன் நடத்துறீங்கன்னு கேட்போம். 25, 26 நடத்தியிருந்தா தேர்தலுக்கு முன்னாடி அதுவும் சொல்லுவோம். இது தேர்தலுக்கு முன்னாடி, அடுத்த வருஷம் தான் தேர்தல். இதுக்கு முன்னாடி ஒரு வருஷம் தேர்தல் போயாச்சு, நடுவுல நடத்துறோம். இதுக்கும் தேர்தலுக்கும் சம்பந்தம் இல்லை. ஆனால் இந்துக்கள் ஒன்னா சேரணுங்கிறது தான் நம்முடைய நோக்கம். நான் முதலே சொன்ன மாதிரி எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் கூப்பிட்டுருக்கோம். அதான் நான் சொல்றேன், எல்லா அரசியல் கட்சி தலைவரையும் கூப்பிட்டுருக்கோம். எந்த அரசியல் கட்சி நாங்க வரோம்னு சொல்லி முடிவு பண்ணி, பாஜக முடிவு பண்ணி அவங்க வராங்க, அவங்க முன்னெடுப்பு எடுத்து அவங்களுடைய தொண்டர்கள்லாம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வேண்டும், முருக பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும், அவங்க முயற்சி பண்றாங்க. மாநாடு நடத்துறது இந்து முன்னணி, அழைப்பு விடுத்தது அனைத்து அரசியல் கட்சிக்கும். வரேன்னு சொல்லி முயற்சி பண்ணி அதற்கான வேலையில ஈடுபட்டு இருக்கக்கூடியது சில அரசியல் கட்சிகள், அதுல பாஜக ஒன்று. வேற தமிழ்நாட்டில் சில கட்சிகள் சொல்லியிருக்காங்க, சில அமைப்புகள் சொல்லியிருக்காங்க, அவங்க எல்லாம் கூட நாங்க கலந்துக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. சமுதாய இயக்கங்கள் கலந்து கொள்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது மாதிரி பல அமைப்புகள் சொல்லியிருக்காங்க. நாங்க தொடர்ந்து 1980 வீரத்துறவி ராமகோபாலன் அவர்களால் இந்து முன்னணி இயக்கம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் தொடங்கி ஒரு மதசார்பற்ற அரசாங்கம் ஒரு மதத்தினுடைய வழிபாட்டு தலங்களை நிர்வகிப்பதற்கான அரசியல் சாசன சட்டம் உரிமை கொடுக்கல. அப்படி இவங்களா அதை எடுத்து ஒரு அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து கோவில்களை எல்லாம் அவங்க நிர்வாகத்தில் வச்சிருந்தா அது பேரு மதசார்பற்ற அரசாங்கம் அல்ல, மத சார்புள்ள அரசாங்கம். ஆனால் அரசியல் சாசனம் சட்டம் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, ஒரு அரசாங்கம் மதத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கணும், மதத்தோடு சம்பந்தப்பட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுது. ஆனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 45,000 திருக்கோவில்களை நிர்வகிக்கக்கூடிய இந்து சமய அறநிலைத்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டில் இந்து கோவில்களை மட்டும் வைத்திருக்கிறது. கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சை கிறிஸ்தவர்கள்கிட்ட இருக்கு, முஸ்லிம்களுடைய மசூதி அவருடைய வழிபாட்டு தலம் முஸ்லிம்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, இந்துக்களுடைய வழிபாட்டு தலங்கள் அனைத்தும் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு.
அதுல இருந்து விடுவிக்கணும்னு சொல்லி இந்து முன்னணி தொடர்ந்து 1980 தொடங்கிய நாள் முதல் இன்னைக்கு வரைக்கும் அதையே சொல்லிட்டு இருக்கோம். இதற்கான ஒரு சுதந்திரமான ஒரு வாரியம் அமைக்கணும். அந்த வாரியத்தில் ஆன்மீகத்தை சார்ந்த அத்தனை மடாதிபதிகள், அத்தனை ஆதீனங்கள், ஓய்வு பெற்ற ஆன்மீகத்து மேல நம்பிக்கை இருக்கக்கூடிய நம்முடைய நீதி அரசர்கள், அதே மாதிரி ஐஏஎஸ் ஆபீசர்ஸ், ஐபிஎஸ் ஆபீசர்ஸ், இந்த மாதிரி ஒரு இந்து இயக்கங்களை கொண்ட இவங்களை எல்லாம் சேர்ந்து ஒரு குழு அமைக்கணும். அந்த குழுவினுடைய வழிகாட்டுதலின்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய திருக்கோவில்களுடைய நிர்வாகம் நடைபெற வேண்டும் அப்படிங்கறத தொடர்ந்து இந்து முன்னணியானது வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. அதான் எங்களுடைய நிலைப்பாடு.